ஹாய் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா குவார்க்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். குவார்க்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா அப், டவுன், சார்ம், ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டம்னு 6 டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு குவார்க்ஸ்க்குமே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா குவார்க்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா பாரியா நம்பர், சார்ஜு, ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர், சார்ம், இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த 6 குவார்க்ஸுமே இந்த 4 வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். குவார்க்கு டிஃபர் ஆகும். பாரியா நம்பர் எல்லா குவார்க்குக்குமே சேம் 1/3. பாரியா நம்பர் ஆஃப் அப், டவுன், சார்ம், ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டம் இந்த எல்லா குவார்க்குமே பாரியா நம்பர் என்ன அப்படின்னா 1/3. சார்ஜ் வேல்யூ எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா 2/3e -1/3e அப்படின்னு சொல்லி டிஃபர் ஆகும். அப் குவார்க்கு 2/3e, டவுன் குவார்க்குக்கு -1/3e. அதே மாதிரி சார்ம், ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டமுக்கும் 2/3e -1/3e, 2/3e -1/3e அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவார்க்குக்கு மட்டும் -1 இருக்கும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவார்க்குக்கு மட்டும் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் -1 இருக்கும். சார்ம் குவார்க்குக்கு மட்டும் சார்ம் +1 இருக்கும். ஓகேவா? இந்த லாஸ்ட் டேபிள் y வேல்யூ y = b+s. இந்த b+s எப்படி வந்துச்சுன்னா பாரியா நம்பரையும் ஸ்ட்ரேஞ்சஸ் நம்பரையும் ஆட் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அப் குவார்க்குக்கு பாரியா நம்பர் 1/3, ஸ்ட்ரேஞ்சஸ் நம்பர் 0. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 1/3 + 0 1/3. டவுன் குவார்க்குக்கும் சேம் 1/3. சார்ம் குவார்க்குக்கு சேம் 1/3. ஸ்ட்ரேஞ்ச்னஸ்க்கு மட்டும் எப்படி மாறும்னா 1/3 -1, ஸோ -2/3. ரிமைனிங் எல்லாத்துக்குமே 1/3. எதுக்கு மட்டும்தான் y வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவார்க்குக்கு மட்டும் -2/3 சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 6 குவார்க்ஸை வச்சு நம்ம அந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன குவார்க் வேல்யூ அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரியான்ஸ், ஆன்டிபாரியான்ஸ், மீசான்ஸ் இது 3க்கும் நம்ம குவார்க்ஸ் டிஃபைன் பண்ண முடியும். பாரியான்ஸ்க்கு எப்படி இருக்கும் குவார்க்ஸ் அப்படின்னா பாரியான்ஸ் மேட் அப் ஆஃப் 3 குவார்க்ஸ். ஆன்டிபாரியான்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா 3 ஆன்டி குவார்க்ஸ் இருக்கும். மீசானுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 குவார்க்கும் 1 ஆன்டி குவார்க்கும் இருக்கும். அதே மாதிரி ஆன்டி மீசானுக்கு 1 குவார்க்கும் 1 ஆன்டி குவார்க்கும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் பாரியானா, ஆன்டிபாரியானா, மீசானா, ஆன்டி மீசானான்றது நமக்கு தெரியணும். பாரியான்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 குவார்க்ஸ் இருக்கும். ஆன்டிபாரியான்ஸ்க்கு 3 ஆன்டி குவார்க்ஸ் இருக்கும். மீசானுக்கு 1 குவார்க் அண்டு 1 ஆன்டி குவார்க் இருக்கும். அட் த சேம் டைம் ஆன்டி மீசானுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா 1 குவார்க்கும் 1 ஆன்டி குவார்க்கும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கேட்ட 2008 கேட்ட ஒரு கொஷின் K+ அதோட குவார்க் மாடல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும், ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும்னா K+ என்ன பார்ட்டிக்கல் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். K+ ஆக்சுவலாக என்ன பார்ட்டிக்கல் அப்படின்னா மீசானுக்கு கீழே வரும். கே மீசான். ஓகே, அப்போ கே மீசான்றது K+ன்றது ஒரு மீசான், ஆன்டி மீசான் கிடையாது. K+ன்றது ஒரு மீசான். அப்போ இது ஒரு குவார்க்கும் ஒரு ஆன்டி குவார்க்கும் இருக்கும். அப்போ நம்ம K+ஓட என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா x, y அப்படின்னு டினோட் பண்ணிக்கோங்க. K+ ஸ்மேட் அப் ஆஃப் x, yன்னு 2 குவார்க்ஸ். அதில் ஃபஸ்ட்டு x குவார்க்கு, y ஆன்டி குவார்க் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா K+ஓட ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். K+க்கு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் இருந்ததுன்னா ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிக்கல் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிக்கல் அதில் இன்வால்வ் ஆகாது. ஸோ K+ஓட ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் என்ன அப்படின்னா +1. இங்கே இருக்கா ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் ஆஃப் K+ +1. அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்ட்ரேஞ்ச் குவார்க்குக்கு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் -1. ஸ்ட்ரேஞ்ச் குவார்க்குக்கு நமக்கு ஸ்ட்ரேஞ்ச் குவார்க்குக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் குவார்க்குக்கு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் -1. நமக்கு என்ன தேவை அப்படின்னா +1 உள்ள பார்ட்டிக்கல். அப்போ ஸ்ட்ரேஞ்ச்னஸ் பார்ட்டிக்கல் இல்லாமல் அதோட ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்கும். அதாவது எஸ் பார் இருக்கும். அப்போ மீசான் 1 குவார்க்னாலே 1 ஆன்டி குவார்க்னாலே மேட் ஆகிருக்குன்றது நம்ம சொன்னோமா. அப்போ ஆன்டி குவார்க்கை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ குவார்க் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
அந்த குவார்க் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மீதி 2 ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டி சொன்னோம், மீசான்ஸ்க்குலாம் குவார்க்ஸ்க்குலாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு பாரியர் நம்பர், சார்ஜு, அடுத்து ஸ்டெயின்லெஸ் நம்பர், சார்ம் சொன்னோமா. சார்ம் நம்ம மோஸ்ட்லி எப்போயும் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம எதை செக் பண்ணோம் அப்படின்னா சார்ஜையும் பாரியான் நம்பரையும் செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு சார்ஜ் செக் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக K+ வந்து இட் இஸ் நாட் அ பாரியான், இட் இஸ் அ மீசான். ஸோ அதோட K+ஓட பாரியான் நம்பர் வந்து 0, ஸ்டேஜ்னஸ் நம்பர் வந்து +1ன்னு சொல்லிட்டோம். அதை வச்சு தான் நம்ம இன்வர்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிக்கல் அதில் இருக்குன்றதை சொல்லிட்டோம். இப்போ நம்ம K+ எப்படி எழுதுகிறோன்னா y கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ K+ = S bar × Xன்னு எழுதுகிறோம். நமக்கு பாரியான் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிக்கல் வந்து +1/3. அப்போ S bar வந்து என்னவாக இருக்கும், -1/3 இருக்கும். இதோட பாரியான் நம்பர் K+ஓட பாரியான் நம்பர் 0வா. அப்போ எந்த பார்ட்டிக்கலை இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 பாரியான் நம்பர் கிடைக்கும்னா -1/3 கூட +1/3 ஆட் பண்ணால் தான் 0 கிடைக்கும். அப்போ +1/3 பாரியான் நம்பர் உள்ள பார்ட்டிகல்ஸ் தான் இந்த எக்ஸ்ன்ற பொசிஷனுக்கு பதிலாக வர வாய்ப்புண்டு. என்னென்ன பார்ட்டிகல்ஸ்க்கெலாம் +1 பாரியான் நம்பர் இருக்குது அப்படின்னா +1/3 இருக்குன்னா எல்லா பார்ட்டிகல்ஸுமே, அதாவது அப்பு, டவுனு, சார்ம், ஸ்டேஞ்ச், டாப், பாட்டம், இதில் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல், அதாவது ஆன்டி குவார்க்காக இல்லாமல் ஏதாவது ஒரு குவார்க் வர வாய்ப்புண்டு அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து சார்ஜுக்கு வரும். சார்ஜ் வந்து K+ன்னு இருக்கா. அப்போ இதோட சார்ஜ் கண்டிப்பாக என்னது +1. நம்ம என்ன பார்ட்டிக்கல் இங்கே வந்து போட்டிருக்கோம், S bar பார்ட்டிக்கலை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் பாரியான்ஸுக்கு நமக்கு சார்ஜ் என்ன அப்படின்னா மேலே உள்ள டேபிள்லேயே நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் பார்ட்டிகளுக்கு வந்து சார்ஜ் வந்து -1/3. இப்போ ஸ்ட்ரேஞ்ச் இன்வர்ஸ் பார்ட்டிக்கல் போட்டிருக்கறனால இதோட சார்ஜ் வந்து +1/3. அப்போ +1 சார்ஜ் வரணும் அப்படின்னா அது கூட என்ன பார்ட்டிக்கல் ஆட் பண்ண முடியும்னா 2/3 சார்ஜ் உள்ள பார்ட்டிக்கலை ஆட் பண்ண முடியும். இப்போ 1/3 + 2/3 = 3/3. தட்ஃபோர் சார்ஜ் = 1. அப்போ 2/3 பார்ட்டிகல்ஸ்னால் அப் பார்ட்டிக்கல் டவுன் வர வாய்ப்பில்லை, அப் டவுன், சார்ம் வர வாய்ப்பில்லை, ஸ்ட்ரேஞ்சும் வர வாய்ப்பில்லை. அப்போ அப்பு பார்ட்டிக்கல் மட்டும் நம்ம மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்து டாப் வர வாய்ப்புண்டு. அப்போ S bar U இல்லாட்டினா S bar T தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டியான குவார்க் மாடல் ஃபார் எந்த பார்ட்டிக்கல் அப்படின்னா K+. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இன்வால்வ் ஆகிருக்கான்னு செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு சார்ஜையும் பாரியான் நம்பரையும் டேலி பண்ணாலே இது வந்து ஒர்க் ஆகிரும். இன்னொரு பார்ட்டிக்கல் வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். σ+ பார்ட்டிக்கல். σ+ பார்ட்டிக்கல்ன்றது அதுவும் இட்ஸ் அ பாரியான். பாரியான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 3 குவார்க்ஸ். அப்போ 3 குவார்க்காக தான் இருக்கும், ஆன்டி குவார்க்காக இருக்காது. அப்போ 3 குவார்க்ஸ் இருக்கும். 3 குவார்க்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதோட சார்ஜ் எழுதிடும். σ+ஓட சார்ஜ் வந்து சார்ஜ் 1, ஏன்னா +ன்றதுனால இது வந்து இட்ஸ் அ பாரியான். அப்போ பாரியான் நம்பர் 1. இதோட ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் வந்து -1. அப்போ கண்டிப்பாக இதில் என்ன பார்ட்டிக்கல் இன்வால்வ் ஆகிருக்குன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிக்கல் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ எஸ்ஸு போட்டுட்டோம். அடுத்து XY, இன்னும் 2 பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவைப்படுது. இதை வந்து எப்படி டேலி பண்ணலாம் அப்படின்னா இதோட பாரியான் நம்பர் 1. அப்போ இதோட பாரியான் நம்பர் 1 3மே குவார்க்ஸாக இருக்கணும் அப்படின்னா எல்லா குவார்க்ஸுக்கும் பாரியான் நம்பர் 1/3 தான். அப்போ 1/3 1/3 1/3 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 கிடைக்கும். அப்போ கரெக்டு தான், நம்ம பண்ண அசம்ஷன் கரெக்டு தான். 3 குவார்க்ஸ்னால மேட் ஆகிருக்கும் அப்படின்றது நம்ம பண்ண அசம்ஷன் கரெக்டு. அதுக்கடுத்து இதோட சார்ஜ் 1ன்றதை போட்டோம். சார்ஜ் 1ன்னு வரணும்னா ஏற்கனவே ஒரு பார்ட்டிக்கல் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன பார்ட்டிக்கல்னால் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் குவார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட சார்ஜ் வந்து -1/3 ப்ளஸ்ஸு XYன்னு எனக்கு பார்ட்டிகல்ஸ் தெரியாது. X + Y = 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வேல்யூஸ் இதில் அப்ளை பண்ணால் நமக்கு சார்ஜ் வந்து 1 கிடைக்கும் அப்படின்னா XY 2 பார்ட்டிகல்ஸுக்குமே நம்ம வந்து 2/3ன்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு என்ன டேலியாக வாய்ப்புண்டுன்னா 1ன்னு டேலியாக வாய்ப்புண்டு. அப்போ இதுலேயும் எந்தெந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா அப்பு, டவுன் இருக்க வாய்ப்பில்லை, சார்ம், ஸ்ட்ரேஞ்ச் இருக்க வாய்ப்பில்லை, டாப் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ XY பார்ட்டிகல்ஸ் ரெண்டும் அப் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா டாப் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம். மேக்ஸிமம் அப் குவார்க்ஸ் வச்சு தான் எழுதுவாங்க. அதனால் நான் என்ன எழுதியிருக்கேன்னா SUUன்னு எழுதிக்கலாம். இதுவே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா SUT இருக்க வாய்ப்புண்டு, STT இருக்க வாய்ப்புண்டு. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது SUUனால நம்ம இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.